எந்த வசனங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்திருக்கிறான். அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், இதை வழக்கமாக்குங்கள் நம்முடைய வாழ்வில், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும், நீங்களும் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும். ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள். ஓதினால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ ஆயத்தல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ லம் யம்னஉஹு மின் துகூலில் ஜன்னதி இல்லல் மௌத். மரணம்தான் அவருக்கு தடை சொர்க்கம் நுழைவதற்கு. என்ன அர்த்தம்? அவர் அந்த நிலையில் மௌத்தாகிவிட்டார், அவர் சொர்க்கம் புகுவார். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுவாரோ, அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது. அவர் மௌத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம்.